இஸ்ரேலின் செயலால் கோபமான அமெரிக்கா, நெத்தன்யாவுக்கு எதிராக திரும்பும் டொனால்டு டிரம்ப். போரில் முன்னேறும் ஈரானின் அட்ரிஷன் உத்தி. அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளுக்கு எதிரான போரில் அட்ரிஷன் என்ற உத்தியை ஈரான் பயன்படுத்துவது தெரியவந்துள்ளது. இதன் பொருள் விரைவாக வெற்றி பெறுவதற்கு பதிலாக காலப்போக்கில் எதிரியை மெதுவாக பலவீனப்படுத்த முயல்வதாகும். இஸ்ரேலிய இலக்குகள் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தொடர்ந்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஈரான் ஏவுகிறது. இந்த தாக்குதல்களில் பல இலக்குகள் குறிவைக்கப்படுகின்றன. முதலாவதாக அவை அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பதற்றமாக்குவது. இவை தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி உள்ளே நுழையும் ஏவுகணைகளை தடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றன. MIM-104 பேட்ரியாட் தாட் போன்ற அமைப்புகள் மிகவும் மேம்பட்டவை. ஆனால் அவை மிகவும் விலை உயர்ந்தவை மற்றும் எண்ணிக்கையில் குறைவாகவே உள்ளன. பெரும்பாலும் தாக்குதலை நிறுத்த பயன்படுத்தப்படும் ஏவுகணைகள் அழிக்க வரும் ட்ரோன்கள் அல்லது ஏவுகணைகளை விட அதிக விலை கொண்டவை. இரண்டாவதாக எதிரியின் ஆயுத விநியோகம். போக்குவரத்து அமைப்புகள். இராணுவ தயார் நிலையில் ஈரான் மேற்கொள்ளும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். மோதலின் முதல் வாரத்திற்குள் அமெரிக்க படைகள் ஏற்கனவே அதிக எண்ணிக்கையிலான துல்லியமான ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி வருவதாக தி வாஷிங்டன் போஸ்டின் செய்தி கூறுகிறது. ஈரானிய அதிகாரிகள் தங்கள் ஆயுத விநியோகம் நீண்டகாலம் நீடிக்கும் என்கிறார்கள். தற்போதைய விகிதத்தில் குறைந்தது 6 மாதங்களுக்கு தங்கள் இராணுவம் அதிக தீவிரம் கொண்ட போரை தொடர முடியும் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஈரானிய தளபதிகள் தங்கள் ஏவுகணைகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு பல உற்பத்தி தளங்களில் அதிக எண்ணிக்கையில் சேமித்து வைக்கப்பட்டு இருப்பதாக கூறுகிறார்கள். இதன் காரணமாக ஈரான் காலப்போக்கில் அதன் தாக்குதல்களை பரவலாக்கி வருவதாக தெரிகிறது. இது அதன் எதிரிகளை ஒரே ஒரு பெரிய தாக்குதலை எதிர்கொள்வதற்கு பதிலாக தொடர்ந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு கட்டாயப்படுத்துகிறது. இந்த உத்தி ஈரான் பல ஆண்டுகளாக உருவாக்கி வரும் இராணுவ அணுகுமுறையின் ஒரு பகுதியாகும். ஈரான் ஈராக் இடையிலான போருக்கு பிறகு ஈரான் சமச்சீரற்ற போருக்கு தயாராகும் வகையில் அதிக அளவில் முதலீடு செய்தது. இந்த வகையான போர் பாரம்பரிய வழியில் போராடாமல் வலுவான இராணுவங்களுக்கு சவால் விடக்கூடிய முறைகளில் கவனம் செலுத்துகிறது. இது ஒருபுறம் இருக்க, ஈரானின் எண்ணெய் பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருப்பது அமெரிக்காவுக்கே தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோலியம் ஏற்றுமதி நாடுகளின் அமைப்பில் 4வது பெரிய உற்பத்தியாளரான ஈரான் தினமும் 3 பில்லியன் பீப்பாய்களுக்கு மேல் எண்ணெயை உற்பத்தி செய்கிறது. இது உலக எண்ணெய் உற்பத்தியில் 20% ஆகும். ஈரானில் உற்பத்தியாகும் எண்ணெய் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக விநியோகிக்கப்படும் திட்டமும் முடக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரானின் எண்ணெய் கட்டமைப்புகளை இஸ்ரேல் தாக்கி இருப்பது சர்வதேச அளவில் எண்ணெய் பற்றாக்குறையை ஏற்படுத்தும் என்பதால் அமெரிக்கா செய்வதறியாது திகைப்பில் உள்ளது.